தஞ்சாவூரில் இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய இளைஞர்கள் துளியும் அச்சமின்றி இருசக்கர வாகனங்களில் சாவகாசமாக செல்லும் சிசிடிவி காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 12ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பாநாட்டில் 22 வயது இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த சிறுவன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் சம்பவத்தின் போது உடன் இருந்த 2 இளைஞர்களும் பிடிபட்டனர். இந்நிலையில் குற்றத்தில் ஈடுபட்ட இவர்கள் சம்பவ இடத்தில் இருந்து 2 பைக்குகளில் புறப்பட்டுச் செல்லும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இந்த சிசிடிவி வெளியாகி இருக்கிறது. நடுத்தர குடும்பத்தினருக்கு பட்ஜெட்டில் உரிய சலுகைகள் அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி மக்கள் நீதி மய்யம் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மய்ய கட்சி அலுவலகத்தில் நிர்வாகக் குழு மற்றும் செயற்குழு கூட்டம் அக்கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் நடைபெற்றது. அதில் பெண்கள் மீதான வன்கொடுமைகள், போதைப் பொருட்கள் புழக்கத்தை ஒழிக்க கடுமையான சட்டங்கள் கொண்டுவர வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதிக்குள் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றும் நிர்வாகக் குழுவுக்கு பரிந்துரை அளிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் வரும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் மற்றும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நிர்வாகிகள் செயல்பாடுகள் குறித்த ஆலோசனைகளை கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் வழங்கினார். செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கைக்கு அனுமதி கோரி ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஆவணங்களின் நகல்களை ஒரு வாரத்தில் சமர்ப்பிக்க தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் சிறப்பு அரசு வழக்கறிஞரை நியமிக்க கோரி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் செந்தில் பாலாஜி மீதான நடவடிக்கைக்கு ஆளுநரின் அனுமதிக்கு தாமதம் ஏற்படுவதாகவும் ஆளுநர் அனுமதி அளித்தவுடன் சிறப்பு வழக்கறிஞர் நியமிக்கப்படுவார் என வாதம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இந்த வழக்கில் ஆளுநரின் அனுமதி தேவையில்லை என்றும் விசாரணையை தொடங்காமல் இழுத்தடித்து வருவதாகவும் செந்தில் பாலாஜியிடம் பணம் கொடுத்து பாதிக்கப்பட்ட ஒய் பாலாஜி என்பவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் நேர்மையான அரசு வழக்கறிஞர் ஒருவரை நியமித்து விசாரணையை தொடங்க வேண்டுமென அமலாக்கத்துறை தரப்பிலும் வாதம் முன்வைக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கைக்கு அனுமதி கோரி ஆளுநரிடம் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களின் நகல்களை உச்சநீதிமன்றத்தில் ஒரு வாரத்தில் சமர்ப்பிக்க வேண்டுமென தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். மேலும் இந்த வழக்கில் நியமனம் செய்யப்பட உள்ள சிறப்பு அரசு வழக்கறிஞர் பெயரையும் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்யவும் ஆணையிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தமிழக வெற்றிக் கழக கொடியில் சட்டத்திற்கு புறம்பாக சில சின்னங்களை பயன்படுத்தியதற்காக விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஆர்கே நகர் பகுதியைச் சேர்ந்த ஆர்டிஐ ஆர்வலரான செல்வம் என்பவர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆன்லைன் மூலம் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் கேரள மாநிலத்தின் போக்குவரத்து கழக சின்னமான யானையின் உருவம் சட்டத்திற்கு புறம்பாக இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈழத் தமிழர்களின் சின்னமாக விளங்கும் வாகைப்பூவின் சின்னத்தையும் தாவேகா கொடியில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் இருந்து யானை சின்னத்தை நீக்க வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆனந்தன் வலியுறுத்தியுள்ளார். யானை சின்னத்தை அசாம், சிக்கிம் தவிர வேறு எந்த மாநிலத்திலும் எந்த அரசியல் கட்சிகளும், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள், மாநில கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகள் யாரும் யானை சின்னத்தை எந்த வடிவத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் கமிஷனுடைய உத்தரவு உள்ளது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக கொடியில் யானை சின்னம் இடம்பெற்றுள்ள விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டால் பதிலளித்துக் கொள்ள தாவேகா முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்சியின் கொள்கை, கொடியின் வண்ணங்கள், அதில் இடம்பெறும் விஷயங்களை அமைக்க கட்சிக்கு உரிமை உள்ளது என்றும் தங்களது கொடியில் 2 யானைகள் மட்டுமல்லாமல் வாகை மலர் 6 வண்ணங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் தமிழக வெற்றிக் கழகம் விளக்கம் அளித்துள்ளது. ஓம் நம சிவாய, ஓம் சரவண பவ. பழனியில் இன்று தொடங்க உள்ள அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பங்கேற்க வந்த ஜப்பான் நாட்டு பக்தர்கள் கூறிய வார்த்தைகள் தான் இவை. பழனியில் நடைபெறும் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பங்கேற்க ஜப்பானில் இருந்து 55 பேர் கொண்ட குழு வந்துள்ளது. சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் நட்சத்திர ஓட்டலில் தங்கியிருந்த இந்த குழுவினர் பல்வேறு சுற்றுலா தலங்களை பார்வையிட்டனர். அப்போது ஓம் நமசிவாய, ஓம் சரவண பவ என்று தமிழில் அழகாக பாடியதுடன் தமிழ் உயிரெழுத்துக்களை உச்சரித்தும் அசத்தினர்.
இதனைத் தொடர்ந்து மாநாட்டில் பங்கேற்க பழனிக்கு புறப்பட்டு சென்றனர். தமிழ்நாட்டில் உணவு கலாச்சாரம் அருமையாக இருப்பதாகவும் தாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்ததில் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் ஜப்பானியர்கள் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் 4 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் ஜூன் மாதம் 18ஆம் தேதி மெத்தனால் கலந்த சாராயத்தை வாங்கி குடித்த 68 பேர் உயிரிழந்தனர். கள்ளச்சாராயம் குடித்ததில் 200க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. கள்ளச்சாராயம் காய்ச்சிய வழக்கில் இதுவரை 24 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இதுவரை கைதான 24 பேரில் மாதே, சிவக்குமார், ஏழுமலை, ஜோசப் ஆகிய 4 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குண்டர் சட்டம் பாய்ந்ததை அடுத்து இந்த 4 பேருக்கும் ஓராண்டு ஜாமீன் கிடைக்காது. தமிழ்நாட்டை நோக்கி ஆர்வத்துடன் வரும் முதலீடுகளுக்கு பாதகம் ஏற்படுத்தும் வகையிலான வீண் அரசியலை தவிர்க்க வேண்டும் என தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சட்டப்பேரவையில் 2024-25 ஆண்டிற்கான மானிய கோரிக்கை விவாதத்தின் போதே கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு பெற்றுள்ள தொழில் முதலீடுகள், தொடங்கப்பட்ட தொழிற்சாலைகள், அதன் மூலம் கிடைத்த வேலைவாய்ப்புகள் குறித்து விரிவாகவும் தெளிவாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 16 சிப்காட் பூங்காக்கள் உருவாக்கப்பட்டிருப்பதுடன் புதிதாக 21 சிப்காட் பூங்காக்கள் அமையவிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் கடந்த 3 ஆண்டுகளில் 31 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 68,773 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருப்பதுடன் புதிய திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக டாபர் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் தங்களது தொழிற்சாலைகளை தொடங்க இருப்பதாக TRB ராஜா குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து மக்களுக்குமான பாரபட்சமற்ற வாய்ப்புகளை முதலீடுகள் மூலமாக உருவாக்கி வருவதாக அவர் கூறியுள்ளார். அரசியல் நோக்கத்துடன் கருத்து தெரிவிப்பவர்கள் கவனத்துடன் வார்த்தைகளை பயன்படுத்துவதே சரியாக இருக்கும் என்றும், புதிய முதலீடுகளையோ புதிய தொழில்களையோ கொண்டுவர முடியாவிட்டாலும் தமிழ்நாட்டை நோக்கி ஆர்வமுடன் வரும் முதலீடுகளுக்கு பாதகம் ஏற்படுத்தும் வகையில் வீண் அரசியலை தவிர்க்க வேண்டும் என்றும் அமைச்சர் TRB ராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் கர்நாடக அரசு அதற்கான முயற்சிகளை அடுத்தடுத்து மேற்கொண்டு வருகிறது. அணை கட்டுமானத்தின் சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வு மேற்கொள்வது குறித்து மத்திய சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டுக் குழுவிடம் கடந்த மே மாதம் 30ஆம் தேதி கர்நாடக அரசு விண்ணப்பித்திருந்தது. இந்த விண்ணப்பம் மீதான கூடுதல் தகவல்களை மத்திய அரசு கேட்டிருந்த நிலையில் அதற்கு பதிலளித்து கடந்த ஜூலை 9ஆம் தேதி கர்நாடக நீர்வளத்துறை கடிதம் எழுதியிருந்தது. அதில் மேகதாது அணை கட்ட உச்சநீதிமன்றம் இதுவரை எந்த தடையும் விதிக்கவில்லை எனவும், சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வறிக்கை தயாரிப்பதற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்க தடையில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளது. இதை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டால் நிபுணர் குழுவின் பரிசீலனைக்கு விண்ணப்பத்தை விரைவில் பட்டியலிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேகதாது அணைக்கு கர்நாடக அரசு சுற்றுச்சூழல் அனுமதி கோரியுள்ள நிலையில் தமிழ்நாட்டின் ஒப்புதல் என்று அதை வழங்கக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் புதிய அணை கட்ட சுற்றுச்சூழல் அனுமதி கோரி மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் கர்நாடகம் மீண்டும் விண்ணப்பித்துள்ளது. இந்நிலையில் இதனை கண்டித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அன்புமணி, அணைக்கான அனுமதிக்கு தமிழ்நாட்டின் ஒப்புதல் தேவையில்லை என கர்நாடக மனுவில் குறிப்பிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மேகதாது அணை கட்டப்பட்டால் பாதிக்கப்படும் மாநிலம் தமிழ்நாடுதான் எனும்போது அதன் ஒப்புதல் இல்லாமல் அனுமதி கோர கர்நாடகாவுக்கு உரிமை கிடையாது எனவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் மேகதாது அணைக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரும் கர்நாடகத்தின் மனுவை மத்திய அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணைக்கான வரைவு திட்ட அறிக்கையை தயாரிக்க 2018ஆம் ஆண்டில் மத்திய அரசு அளித்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். கோவை மேட்டுப்பாளையத்தில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் நடைபெறும் 4வது புத்தக திருவிழாவை நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் தொடங்கி வைத்தார். மாணவர்களின் வாசிப்பு திறனை அதிகரிக்க தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் 4வது புத்தக திருவிழா கோவை மாவட்ட மேட்டுப்பாளையம் கூட்டுறவு காலனியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வருகிற 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதன் தொடக்க நிகழ்ச்சி மேட்டுப்பாளையம் நகரமன்ற தலைவர் மெஹரிபா பர்வீன் தலைமையில் நடைபெற்றது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் புத்தக திருவிழாவை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் எழுத்தாளர் ரா முருகவேல், வரவேற்பு குழு செயலாளர் மஸ்தான், தமிழ்நாடு அறிவியல் இயக்க மாநில செயலாளர் முகமது பாஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீலகிரி அவ்வூர் அரசு பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது.